ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சிவப்பு அவலை வச்சு நம்ம ஒரு கட்லெட் செய்யலாம். சிவப்பு அவல் நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 125 கிராம் இருக்கும். சிவப்பு அவலுண்டா இப்படி தான் இருக்கும். இது கெட்டியான அவலை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இதை நம்ம இப்படி எடுத்து வச்சிடலாம். ரவை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். பிரெட் சின்ன சைஸு, அதனால 8 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை கொஞ்சம், எள்ளு கொஞ்சம். இன்னும் என்னென்ன தேவையோ போடும்போது நம்ம பார்க்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாய், ஒரு பேனை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அவலை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆறு வரைக்கும் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இதோட நான் சேர்த்துறேன். அவல் நல்லா பிடிச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வறுபடட்டும். இது வறுபட்டு நல்லா முறுமுருண்டு ஆகும். இப்போ பார்த்தா சும்மா வதக்குன்னு தான் ஓரளவுக்கு தான் இருக்கும். இதை நம்ம முறுமுருண்டு ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் நேரம் இது வறுத்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். தீ மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இன்னும் வறுபட்டுருக்குது. 3 நிமிஷமாக வறுத்துட்ருக்குறேன். வறுபட்டுருக்குது. இந்த சிவப்பு அவல் நம்ம சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப உடம்புக்கு நல்ல இதாக இருக்கும். மற்ற பொருள் நம்ம மாவில் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டீ காஃபியோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது எவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்கிறத நீங்கள் பாருங்கள். இது இயற்கையான பொருள் இது. அதனால் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். ஒரு தடவை சமைச்சு பார்த்தீங்கன்னா தான் இதோட அருமையும் தெரியும். இதோடைய ஹெல்த்தையும் உடம்புக்கு ரொம்ப இதாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் வறுபட்டு படிப்படின்னு தெரிக்கணும், பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரும்போது தான் நம்ம இதை எடுக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வறுபட்டு நான் சிம்மில் வச்சு தான் வறுத்துக்கிட்டு கிடக்கிறேன். இது வறுத்து வர 5 நிமிஷம் ஆயிடுச்சு. போட்டோம் எடுத்தோன்னு சொல்லிட்டு எடுத்துட வேணாம். நல்லா பொரிஞ்சு நல்லா படிப்படின்னு ஒரு இது மாதிரி சவுண்ட் லேசாக வரும். வரும்போது நம்ம இதை ஒரு கிளறிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை 1-2 பொரியாமல் கூட இருக்குது. ஒன்றும் அதுவும் பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதையும் பொரிச்சிட்டு நான் எடுத்து இதில் போய் சேர்த்திக்கிறேன். இப்போ இது பொரியுது. இதை எடுத்து நான் தனியாக ஒரு தட்டில் நான் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கடாயை வச்சுட்டு இந்த ரவையும் இந்த 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஏலக்காயும் ரவையும் இதோட சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் ரவை இருக்கும். அதையும் பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக நெய் கொஞ்சம் வேண்டாம் சேர்த்திக்கலாம். நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். நெய் நான் கொஞ்சம் சேர்த்துறேன். சும்மா ஒரு 3 ட்ராப்ஸு அந்த அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா இப்படி நான் கிளறி கொடுத்துட்டு அது பொன்னிறமாக வரட்டும், பார்க்கலாம். இப்போ ரவையும் பொன்னிறமாக வறுத்து வந்துருச்சு, நல்ல மணலாட்டம். இதையும் நான் அவளோட நான் சேர்த்துக்கிறேன். இந்த அவளும் இந்த ரவையும் ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரெட்டுங்களெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டுக்கலாம். நம்ம இந்த ப்ரெட்டெல்லாம் தூள் தூளாக நம்ம பிச்சு நம்ம போட்டுக்கலாம் மிக்சியில். சின்ன சின்னதாக நம்ம பிச்சு போட்டு மிக்சியில் போட்டு நல்லா எவ்வளோ தூரம் பொடியாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக்கி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் இந்த ப்ரெட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். 1-2 கட்டியாக இருந்தால் பரவாயில்ல, நான் பிசையும்போது அது சரியாயிடும். இதை இந்த ஒரு பவுலில் நான் கொட்டிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த அவளையும் இது என்ன ஏலக்காய் ரவை இது 3ஐயும் இதையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ப்ரெட்டு நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அவளையும் ரவையும் வறுத்து இது தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வறுத்தது ஏலக்காயும் இதோட போட்டு நான் தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோ மணமாக இருக்குது. வறுத்ததுக்கு அதுக்கும் நல்ல மனம். ஏலக்காய் வேறு கூட சேர்த்திருக்கிறோம், அதனால் ரொம்ப மணமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது கூட வந்து நான் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்திக்கிறேன். கருப்பெள்ளு தான் சேர்த்துறேன். 1 பிஞ்சு உப்பும் கொஞ்சம் சோடாப்பும் இதோட சேர்த்திக்கிறேன். நான் அதிகமாக இல்லை, கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இப்போது அதுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ உங்களுக்கு அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்திக்கங்க. நான் நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன், அதிகமாக சேர்த்தலை. 1/4 ஸ்பூன் 1/4 மெஷரிங் கப்பில் சேர்த்துறேன் நான். சேர்த்திட்டு இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது நல்லா மணமாக அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது வாசனை. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவையாக செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பாதியிலே தள்ளி தள்ளி விட்டு பார்க்காதீங்க, முழுமையாக பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நமக்கு தெளிவாக தெரியும். நம்ம சும்மா இப்படி தள்ளி விட்டுட்டா என்ன இடையில பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோன்ட்டு தெரியறதில்ல. தெரியும் உங்களுக்கு எல்லாமே, இருந்தாலும் ஒரு இது பார்க்குறதுண்டா நமக்கு கவனமாக நம்ம பார்த்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நான் பால் பவுட்ரு வந்து 3 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். 10 ரூபா பாக்கெட்டாக இருந்தால் 2 பாக்கெட் சேர்த்திக்கங்க. நீங்கள் பாருங்கள், இதையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா கலந்து கொடுத்துடலாம். எல்லாமே உடம்புக்கு நல்ல பொருள் தான் இதில் சேர்த்திருக்கிறோம். நல்லாவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நெய் நம்ம சேர்த்திக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். இதில் சேர்த்திட்டு அந்த நெய்யும் சேர்த்து இது நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போது பெசைய குறைஞ்சிக்கிட்டே கிடக்குது. இப்போ வந்து நம்ம கெட்டியாக காய்ச்சி வெதுப்பான பாலை வந்து நம்ம இதோடு நம்ம சேர்த்திக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம நல்லா வந்து உடச்சி விடணும். 1-2 கட்டி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் நம்ம உடச்சி விட்றணும். நாட்டு சர்க்கரை தான் சேர்த்திருக்கேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சர்க்கரையை நீங்கள் சேர்த்திக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்திக்கங்க. நான் இதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாட்டு சர்க்கரையை நான் சேர்த்திருக்கேன். இதில் சேர்த்திட்டு இது நல்லா நம்ம உடச்சி கொடுத்துட்டு, கொஞ்சம் பால் வந்து வெதுப்பாக இருக்குது, நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பசும்பால். இது ரொம்ப ஆறில் வெதுன்னு இருக்குது. இதை கொஞ்சம் ஊற்றி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூட்டில் பால் இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த ரவையெல்லாம் வந்து நல்லா ஊறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் வெதுப்பான பால் பாருங்கள், சுடுது என் கை லேசாக. அந்த அளவுக்கு சூடாக இருக்கும்போது நம்ம வந்து பால் சேர்த்திக்கணும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துறேன். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சு எடுக்கிறதுல தான் இருக்குது. நான் 1 கிளாஸ் பால் 1/2 கிளாஸ் வச்சுருந்தேன், பத்தலை. வந்து மறுபடியும் கொஞ்சம் பாலும் கொஞ்சம் தண்ணியும் கலந்து நான் ஊற்றி நான் பிசைஞ்சுக்கிட்டேன். ஊற்ற இது இழுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து இது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு நான் கை இப்படி வச்சு அழுத்துனா நல்லா உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் சர்க்கரை வந்து சும்மா 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் தண்ணி பதத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். இது நல்லா வந்து லிக்விடாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நாம் வந்து ப்ரெட்டு இருந்தது, அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நான் மிக்சியில் போட்டு தனியாக தூள் பண்ணி கடாயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இது ப்ரெட்டு இல்லைண்டா ரஸ்க் வாங்கி மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அப்படியே ஊற வச்சோம்னா ரொம்ப கெட்டியாகிடும். கொஞ்சம் தண்ணி தொளித்து நம்ம இப்படி கொலன்னு இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சின்ன பாலாக எவ்வளோ பெருசு வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு இது நல்லா இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா இப்படி தட்டி கொடுத்துக்கலாம். எவ்வளோ அகலத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். தட்டி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி தட்டி எடுத்து வச்சுக்குவோம். அது வெறும் இதவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் நெய் தடவிக்கங்க. இது எனக்கு ஒட்டலை, அதனால் வந்து நான் நெய் தடவலை. வேணுண்டா நெய் தடவிக்கலாம். நம்ம இதெல்லாம் குழந்தைங்க வந்து
நம்ம அவுள் கொடுத்தாலும் சாப்பிடவே சாப்பிடாதுங்க. நம்ம இந்த மாதிரி வந்து அவுள் அது சிவப்பு அவுளுங்கும் போது ரொம்ப இதாக இருக்கும். அதனால் அதில் செஞ்சு நம்ம கொடுக்கலாம், கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம உருண்டை உருட்டி நம்ம சின்ன சின்ன இதாக பாலாக உருட்டி தட்டி எடுத்து வச்சுக்குவோம். வெடிப்பு வருதுன்னா நல்லா இப்படி கையில் இப்படி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சுக்கிட்டு இதை நல்லா இப்படி உருட்டிக்கலாம். நம்ம உருட்டிக்கிட்டு இப்படி நல்லா தட்டி கொடுத்துக்கலாம். ஏன்டா திடீர்னு ட்ரை ஆகிடுது, ஏன்டா ரவை இருக்குது, ப்ரெட்டு இருக்கிறதுனால அது வந்து ட்ரை ஆகிடுது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கோங்க வேணுண்டா. இப்போ எல்லாம் நான் செய்து வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாம் தட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ப்ரெட்டு இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கிறதுல நம்ம இதை சேர்த்திக்கலாம். இப்போ இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இப்படின்னு தட்டி கொடுத்துக்கோங்க. மொத்தமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தட்டி கொடுத்துக்கோங்க. தட்டி கொஞ்சம் கூட நெய் கூட நம்ம தொட்டுக்கலாம். தொட்டுட்டு அப்படி தட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்க மாவில் இப்படி போட்டு டிக் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெட் இதில் வந்து நம்ம போட்டு இப்படி வந்து நல்லா இது பண்ணிக்கலாம், கோட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். அதே மாதிரி ஒன்று நான் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம். வெறுமனமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பால் பவுட்ரு எல்லாம் கலந்துருக்கிறதுனால இனிப்பு சுமாரான இனிப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா ஒன்று கொஞ்சம் இனிப்பு சேர்த்திக்கங்க நீங்கள். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கிறேன். அதே மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். அதில் சும்மா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துறேன். நான் சேர்த்துட்டு அது காயட்டும். நம்ம பாருங்கள், தட்டி வச்சதெல்லாம் இந்த இவ்வளோ இது அழகாக நல்லா வந்திருக்குது. நம்ம வந்து ரொம்ப இது வந்து இப்போ தட்டை உடையுதுன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு நம்ம தட்டிக்கணும். தொளிச்சு நல்லா ட்ரையாக நல்லா பெனஞ்சுக்கணும். கையில் அழுத்தி பிசைஞ்சு எடுத்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி உருட்டுறதுக்கு நல்லா அழகாக வரும். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றா நான் போடுறேன். போட்டதுமே திருப்பி கொடுத்துடாதீங்க. ஒரு நிமிஷம் இருக்கட்டும், மீடியம் இதில் வச்சுக்கோங்க. இது ஒரு நிமிஷம் வேகட்டும். வெந்தது நம்ம திருப்பி போடும்போது காமிக்கிறேன். இப்போ இது வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெள்ளமாக தான் நம்ம திருப்பி போடணும், இல்லாட்டி உடஞ்சிடும். கொஞ்சம் கவனமாக செஞ்சால் தான் இது நல்லா அழகாக வரும். அதிகமாக போட்டுறாதீங்க. ஆயில் இருந்தால் கூட அதிகமாக போட வேணாம். கொஞ்சம் தள்ளி இடைவேளை விட்டு வேகட்டும். அந்த மாதிரி வெந்தால் தான் நம்ம திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் நேரம். நான் 3 தடவை இது திருப்பி போட்டு இது வேக வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா கலரும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா அவ்வளோ ஒரு மனம், அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. எடுக்கத்தான் பயமாக இருக்கு. எடுத்தாச்சு. ஒன்று இருக்கிற நாளையும் நான் போட்டுறேன். இது வேகட்டும். இது நல்லா வெந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது 2 சாப்பிட்டாவே போதும், வயிறு ஃபுல்லாகிடும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு இதாக இருக்குது, ஹெல்த்தியான பொருள். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எனக்காக செய்து பாருங்கள். ஒரு தடவையாவது செய்தால் தான் இதோடைய அருமை தெரியும் உங்களுக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன்.
நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. அப்படி பூ மாதிரி இருக்குது பிச்சு பார்த்தா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ இதாக அழகாக வந்திருக்குது. இனிப்பு தான் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, ஆனால் எங்களுக்கு போதும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேலம் பாய்மா சமையலுக்கு ஆதரவு தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.